கையில இருந்த மேட்ச் கை தவறி போச்சு அப்படின்ற மாதிரி தான் சிஎஸ்கேக்கு முடிஞ்சிருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் போலிங் ரொம்ப அட்டகாசமா போட்டாங்க சார். அபிஷேக் சர்மா, கிளாசன் அதிரடி பேட்டிங் காமிச்சாலுமே அதையும் தாண்டி ஷேமா போலிங் போட்டாங்க சிஎஸ்கே. அதுவும் எஸ்பெஷலி இந்த டெத் ஓவர்ஸ். ஆமா சார், ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா 220 போகுமா அப்படின்னு அச்சம் இருந்த போது 194க்கு சுருட்டினாங்க சிஎஸ்கே. சூப்பரா கம்பேக் பண்ணாங்க அவங்களுக்கு போலிங்ல. பட் பிரச்சனை இங்க பேட்டிங்ல தான் இருந்திருக்கு ஃபார் சிஎஸ்கே இந்த மேட்ச்ல. ஓகே, அவுட் ஆனது அதெல்லாம் பத்தி நான் பேச போறது இல்லை. இது வந்து நீங்க T20 கிரிக்கெட்ல அடிக்க போறீங்க, அவுட் ஆறீங்க, அதெல்லாம் விட்டுருக்கேன். நான் பேச போறது ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் திங், ஒரு 2 முக்கியமான இடங்கள்ல சிஎஸ்கேக்கு ஒரு செட் பேக் ஆச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஆயுஷ் மாத்ரேவோட இன்ஜுரி காயம். அட்டகாசமா ஆடுறாங்க அந்த பையன், வேற லெவல் ஆனா. நீங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பெஸ்ட் பேட்டிங் ஆயுஷ் மாத்ரே தான் ஆடினா. அப்படின்ற போது அந்த காயம் ஏற்பட்டது. அன்பார்ச்சுனேட், ஒன்றும் பண்ண முடியாது. பட் அந்த காயம் ஏற்பட்ட போது பவர் பிளேல இன்னும் 9 பந்துகள் பாக்கி இருந்தது. இப்ப என்ன பண்ணாங்கன்னா, சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் கேப்டன் அந்த பக்கம் ருத்ராஜ் என்ன யோசிச்சாருன்னா, அந்த பவர் பிளே முடிச்சிட்டு நீங்க உள்ள போகுது. ஏன்னா பவர் பிளேக்கு அப்புறம் அவரால் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் பண்ண முடியாது அப்படின்னா அந்த பவர் பிளே ஆடிட்டு போயிடுன்னு ஒரு சான்ஸ் எடுத்தாங்க. அவரும் சான்ஸ் எடுத்தாரு, அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. இப்ப இந்த இடத்துல இன்னொரு ஆங்கிள் சிஎஸ்கே யோசிக்க மறந்து விட்டார்கள். என்ன பாத்தீங்கன்னா, இந்த மேட்ச் ஒருவேளை இப்போ ஆடினது போதும் உள்ள போ, அப்புறம் தேவைப்பட்டால் இந்த மேட்ச் ஒருவேளை க்ளோஸா போச்சுன்னா கடைசி 15 ரன் 20 ரன் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நின்றா, அப்ப அந்த 10 பந்துகளுக்கு உன்னை தயார்படுத்தி மீண்டும் வந்து ஆட வைக்க முடியுமா அப்படின்ற கோணத்துல பார்க்க தவறிவிட்டார்கள் சிஎஸ்கே. ஒருவேளை அந்த சின்ன பையனை நான் ஆடுறேன்னு அடம் பிடிச்சிருந்தா கூட ருத்ராஜ் அவரை தடுத்திருக்க வேண்டும். இந்த மேட்ச் விட்டுருங்க, அவர் ஆடி ஒரு பெரிய காயமாக அது மாறிடுச்சுன்னா அடுத்து வரக்கூடிய மேட்சஸ்ல மாத்திரைவை நாம் இழக்கக்கூடும் சகோ. ஆயுஷ் மாத்திரைக்கு மட்டும் அந்த காயம் ஏற்படலன்னா கண்டிப்பா சிஎஸ்கே இந்த மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. பட் ஹோப்ஃபுல்லி பெரிய காயமா இருக்கக்கூடாது, அவர் அடுத்த மேட்ச் வருவார்ன்றதை நம்பலாம் சகோ. இரண்டாவது செட் பேக், மேத்யூ ஷாட் எப்படிங்க நம்பர் 4 ஆடுறீங்க நீங்க? அவர் ஆடினதுக்கு முக்கியமான காரணம் என்ன பாத்தீங்கன்னா, அந்த பக்கம் டாப் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, அவருக்கு ஆஃப் ஸ்பின்னை பயன்படுத்தலாம், கரெக்டான ஒரு சிந்தனை. அதுலயே 3வது ஓவர் பேராசை பெருநஷ்டம்ன்ற மாதிரி பேக் ஃபயர் ஆச்சு. அபிஷேக் சர்மா வச்சு செஞ்சுட்டாரு. பட் டெவால் ப்ரூஸ் தாங்க உங்க நம்பர் 4 இருக்கணும், ஃபிக்ஸ்டு ஸ்லாட்டை வச்சுக்கோங்க. போன மேட்ச்ல 41 அடிச்சாரு. நீங்க சர்ஃப்ராஸ் கான மேல ஆடலாம் சில பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அந்த மையப்புள்ளி மிடில் ஆர்டர்ல மையப்புள்ளியா யார் இருக்கணும்னா டெவால் ப்ரூஸ் தான் இருக்கணும். அவர் நம்பர் 5 மேல ஆடக்கூடாது சகோ. உங்க டாப் 3 ஃபிக்ஸ்டு. அதே மாதிரி நம்பர் 4 என்னோட புக்ல டெவால் ப்ரூஸ் நான் கண்டிப்பா ஃபிக்ஸ்டு ஸ்லாட்டா போட்டுருவாங்க. ஐசிசி மென்ஸ் T20 ரேங்கிங்ல நம்பர் 10 சகோ வேர்ல்டுல. அந்த மாதிரி ஒரு பேட்டரா நம்பர் 6க்கு நீங்க பயன்படுத்தினீங்கன்னா எப்படி சொல்லுங்க? ருத்ராஜ் பாத்தீங்கன்னா 2 அடி முன்னேற்றம் காமிச்சாரு, திருப்பி 2 அடி பின்னாடி வந்த மாதிரி இருக்கு. அது இல்லாம கன்சிஸ்டன்டா அந்த முன்னேற்றத்துக்கு காமிச்சா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஷார்ட் ஓவர் ஸ்ட்ரைக் ரேட் கை கொடுக்கல, அப்புறம் ஓவர்டன் தூபேக்கு பந்து படல. ஆனா அந்த கட்டத்துல எஸ்ஆர்எஸ் ரொம்ப அற்புதமா பந்து வீசினாங்க சகோ. சோ ருத்ராஜ் அவர்கள் கேப்டன்சில நல்ல நல்ல திட்டங்கள் தெளிவான சிந்தனைகள் வரணும்னா சிம்பிளா ஒரு விஷயம் பண்ணா போதும் சகோ. அவரோட பேட்டிங்ல ரன் அடிக்க ஆரம்பிச்சாலே போதும், அது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். அந்த நம்பிக்கையின் மூலம் தெளிவான சிந்தனை வரும். அந்த தெளிவான சிந்தனை மூலம் எக்ஸலன்ட் பிளானிங் பண்ணுவாரு ருத்ராஜ். இது ஒரு மோசமான தோல்வி கிடையாது. இன்னும் கொஞ்சம் பெட்டரா திட்டமிட்டு தான் அந்த மேட்ச் டெஃபினட்டா சிஎஸ்கே ஜெயிச்சிருப்பாங்க. பட் இந்த சைடு நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால நம்புவோம், சப்போர்ட் பண்ணுவோம். On stay tuned. Have a nice day, Sagar.